23,800 நம்ம வந்து சுஸ்லான் வாங்கியிருந்தோம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி. இன்றைக்கி மார்க்கெட்டை காலையில் எடுத்து ஓப்பன் பண்ணும் போதே தெரிஞ்சிருச்சு ஏதோ பாசிட்டிவ் நடக்க போகுது, எப்படியோ நம்ம வாங்கின ப்ரைஸை விட அதிகமாக போகுதுன்னு கன்சிடர் பண்ணேன். கரெக்டாக ரூ. 744 மார்க்கெட் ஓப்பன் ஆகி வெறும் 6 நிமிஷத்தில் ரூ. 744 ப்ராஃபிட்டு. டக்குன்னு எடுத்துகிட்டு வெளியே வந்தாச்சு. வெளியே வந்த கையோட சரி வேறு ஏதாவது ஸ்டாக்ஸ் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தா எல்லா ஸ்டாக்ஸுமே காஸ்ட்லியான ப்ரைஸில் இருக்குது. நான் எதிர்பார்த்த ப்ரைஸை விட கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இப்போ வாங்கினா இன்னும் நம்ம வந்து அந்த அமௌண்ட்டு இன்னும் கொஞ்சம் அதிகமாகிறதுக்கு, அதாவது வாங்கின ஸ்டாக்ஸோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ரொம்ப அதிகமாகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் கோல்டு வாங்கிட்டேன். கோல்டு பீஸ் மட்டுமே வந்து இப்போ ரூ. 29,044 வாங்கியாச்சு. இதுக்கு அடுத்த கட்டமாக வந்து ஏதாவது குவார்ட்டர்லி ரிசல்ட்டோ வேறு ஏதாவது ஸ்டாக்ஸில் வந்துச்சு அப்படின்னா அந்த ரிசல்ட்டை பார்த்து அந்த கம்பெனியோட கொஞ்சம் ஃபண்டமெண்டல் பார்த்துட்டு அது வாங்கலான்னு இருக்கேன். இப்போ மார்க்கெட்டுக்குள்ளே வந்து ஓரளவு மார்க்கெட் ஸ்கில்லை கற்றுக்கிட்டேன். ஓரளவு தான் கற்றுக்கிட்டேன், ஓகேவா. இந்த 5 மந்த்தில் வந்து நான் எப்படிலாம் வந்து ட்ரேட் எடுத்திருக்கேன் பார்த்திங்கன்னா, இன்ட்ராடே எடுத்திருக்கேன், அதுக்கப்புறமா ஸ்விங் ட்ரேட் எடுத்திருக்கேன், ஹோல்டு பண்ணி செல் பண்ணியிருக்கேன். அதான் ஸ்விங்கு இன்ட்ராடே தான் மேக்ஸிமம் பண்ணுறதே நம்ம. இந்த ஸ்விங் இன்ட்ராடே மட்டுமே பண்ணியே வந்து 23.65% ப்ராஃபிட் பார்த்துருக்கோம் நம்ம. வெறும் 5 மாதத்தில் 4.5 5 மாதத்தில் 23.65% நம்ம ப்ராஃபிட் பார்த்துருக்கோம். இது ஒரு நல்ல ப்ராஃபிட் ரேஷியோ தான். அப்புறம் மார்க்கெட்டில் இவ்வளோ ஏர்னிங் வருது. இதே நீங்கள் பேங்க்லேயோ பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ அமௌண்ட்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோன்னா நம்மளாலலாம் இவ்வளோ ப்ராஃபிட்லாம் எடுக்கவே முடியாது. ஏன்னா பேங்க்கில் 1 இயருக்கு நீங்கள் எடுத்திங்கனாலே வெறும் 4லேருந்து 8-9% தான் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸ் வரும், ப்ராஃபிட் வரும், ஓகேவா. அதனால் மார்க்கெட்டை நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டு நல்ல ஒரு நல்ல ஒரு புரிதலோடு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா நல்ல ப்ராஃபிட் பார்க்கலாம். அந்த பிளிங்கிட்டு, ஜெப்டோ, ஸ்விக்கி, ஓலா, ஊபர் எதாக இருந்தாலும் சரி, போர்ட்டராக இருந்தாலும் சரி, நீங்கள் ஓட்டும் போது ரொம்ப சேஃப்டியாக ஓட்டுங்க. ரோட் ரூல்ஸ் முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம எடுக்கிற ஏர்னிங்ஸ், முக்கியமாக சொல்கிறேன், நம்ம எடுக்கிற ஏர்னிங்ஸை வச்சு இதுதான் நமக்கு ஃப்யூச்சரு, நம்ம இதையே கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த ஏர்னிங்ஸை வச்சு அடுத்த கட்டத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது யோசிங்க. ஏன்னா ரைடு ஓட்டும் போது நமக்கு வந்து நிறையா ஃப்ரீ டைம் கிடைக்கும். அது எல்லாருக்குமே உங்களுக்குமே தெரியும். நிறையா ஃப்ரீ டைம், ஒவ்வொரு ஆர்டருக்கும் இடையில கேப் கிடைக்கும். ஒரு சில பேர் வந்து டார்கெட் வச்சு 25 ஆர்டர் ஓட்டிட்டு மொத்தம் இன்சென்டிவ் அடிச்சுட்டு அப்படியே ஃப்ரீயாக இருக்கீங்க. இந்த மாதிரி நமக்கு நிறைய பிரேக் டைம் கிடைக்கும். அந்த மாதிரி டைமில் அடுத்த என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது நீங்கள் பிளான் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து முன்னேறலாம். ஸோ டெலிவரி பாய்ஸும் வந்து ஷேர் மார்க்கெட் கற்றுக்கிட்டு உள்ளே வந்து இறங்கி ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு நல்லா தான் ஒரு உதாரணமாக இருக்குது. ஒரு 5 மாதத்துல இவ்வளோ தூரம் கற்றுக்கிட்டாச்சு. சரி, ஓகே. நம்ம சேனலில் 1000 சப்ஸ்கிரைபர் வர்றதுக்காக தான் இப்போதைக்கு டார்கெட் வச்சு மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் நல்லா பண்ணு தம்பி, இந்த மாதிரி பண்ணு தம்பி அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு கருத்து இருந்துச்சுன்னா அந்த கருத்தை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நிறைய கருத்துக்கள் வருது, அது நல்லாயிருக்கு ரீட் பண்ணும்போது. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். வேறு எதுவும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.